ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி விதவிதமாக செஞ்சு தருவோம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் நம்ம முருங்கைக்கீரையை எப்படி தரதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி துவையலாக செஞ்சு தாங்க. நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம துவையலாக செஞ்சுட்டு கொஞ்சமாக தொட்டு தொட்டு சாப்பிட வச்சோன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்க சீக்கிரமாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை துவையல் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் உரிச்சு எடுத்துருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு தேவையோ வரமிளகா நான் 3 வரமிளகா எனக்கு போதுன்றதால நான் 3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் சேர்த்து தேவைன்னா இன்னும் ஒரு வரமிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே போட்டுட்டு வதக்கி விட்டுடுங்க. முருங்கைக்கீரை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் அதையும் அதில் போட்டுடலாம். வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ இதை எண்ணெயிலே பரட்டி விடுங்க. நான் தேங்காய் ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்களா, நான் தேங்காய் துருவலை சேர்த்தியாச்சு. இந்த துவையலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அந்த அளவுக்கு உப்பு நான் இப்போவே போட்டுடுறேன். அப்போ இந்த மாதிரி போடும்போது சீக்கிரமாகவே தலை வெந்து வந்துடும், வதங்கிடும். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கைவிடாமல் தலை போட்ட அப்புறமா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் துவையல் கசப்படிக்காது. இல்லைன்னா நீங்கள் வதங்கிறது கம்மியாக இருந்ததுன்னா கசப்படிக்கும் முருங்கைக்கீரை. அப்புறம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம சுட சுட சாதத்தோடு இந்த துவையல் நெய் விட்டுட்டு பிணைஞ்சு கொடுத்தனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நாம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். இன்னும் வேணால் நீங்கள் நைஸாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மேலே நெய் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு தோசைக்கு தொட்டு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம ஹெல்த்தியானது. நம்மலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.